அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கௌதமி. எனக்கு தற்போது 22 வயதாகிறது. எங்கள் வீட்டில் நான், அப்பா மற்றும் அம்மா மட்டும்தான். என்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அப்பா ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். அம்மா வேலைக்கெல்லாம் செல்லவில்லை. அப்பாவிற்கு போதுமான வருமானம் கிடைப்பதால் எங்கள் வீட்டுச் செலவு போக மிச்சம் இருக்கும் பணத்தை என்னுடைய சேமிப்பு கணக்கில் போட்டு விடுவார். நானும் வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால் என்னை என்னுடைய அப்பாவும் அம்மாவும் மிகவும் அன்பாக பார்த்தும் கொண்டனர். நான் கேட்கும் பொருட்களையெல்லாம் இதுவரை அவர்கள் வாங்கி கொடுக்காமல் இருந்ததே இல்லை. இப்படி இருக்க எனக்கு கல்லூரியும் முடிந்தது. என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என்னை ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமென எண்ணமும் இருந்தது. அதனால் என்னுடைய அப்பா அவருக்கு தெரிந்த ஒரு கல்யாண புரோக்கர் மூலமாக எனக்கு மாப்பிள்ளையை தேடச் சொல்லி இருந்தார். அதன் மூலம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒருவருடைய ஜாதகத்தை அந்த கல்யாண புரோக்கர் எனது அப்பாவிடமும் கொடுத்தார். அவர் பெயர் அரவிந்தன். அவர்கள் குடும்பத்தை பற்றியும் எங்களிடம் கூறினார். அரவிந்தனின் வீட்டில் அரவிந்தனுடைய அண்ணன், அண்ணி மற்றும் அவருடைய அம்மா ஆகியோர் இருக்கிறார்களாம். அவர்கள் அந்த ஊரிலேயே மிக வசதியான குடும்பம் என்றும் அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது என்றும் எனது அப்பாவிடம் அந்த புரோக்கர் கூறவே, பிறகு இருவருமே ஜாதகத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்க பொருத்தங்களும் சரியாக இருந்தது. பிறகு எனது அப்பா என்னை அரவிந்தனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்து பிடித்து போக இருவருக்குமே நிச்சயதார்த்தமும் நடைபெற்றது. 2 மாதத்தில் திருமண தேதியும் குறிக்கப்பட்டு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் வீட்டில் செய்யவும் ஆரம்பித்தனர். திருமண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெறவே, இடையே இருக்கக்கூடிய 2 மாதத்தில் நான் எப்படியாவது என் வருங்கால கணவனான அரவிந்தனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என அவருக்கு கால் செய்து பேச ஆரம்பிக்கவே, அவரிடம் அதிகமாக பேசாமல் விருப்பம் இல்லாதது போல பேசிவிட்டு ஃபோனையும் வைத்து விடுவார். சில நேரங்களில் நான் கால் செய்தால் கூட எடுக்கவும் மாட்டார். அவர் மீண்டும் எனக்கு அழைப்பார் எனவும் நான் ஆசையாக இருப்பேன். ஆனால் அரவிந்தனிடமிருந்து எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இப்படியே 2 மாதங்கள் போக எனக்கும் அவருக்கும் திருமணம் பெரியோர்களின் முன்னிலையில் நடந்து முடிந்தது. என் வாழ்க்கையை இனிமேல் அரவிந்தோடு தான் சந்தோஷமாக வாழலாம் என நினைத்து மாமியார் வீட்டிற்கு வந்த எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. எனது புகுந்த வீட்டில் என் கணவனின் அண்ணனும் அண்ணியும் ஒரே வீட்டில்தான் இருக்கின்றனர். என் கணவனின் அண்ணனுடைய பெயர் ரவி, அண்ணியுடைய பெயர் லேகா. அவர்களுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் அவர்களை வெளியில் உள்ள ஆட்கள் எப்படியெல்லாம் பேசுவார்களோ அதே போலதான் அவர்களுக்கும் நடந்தது. என் மாமியாருக்கு குழந்தை என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் என் கணவனின் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் குழந்தை இல்லாததால் என் கணவனின் அண்ணியான ரேகாவை எனது அத்தை அடிக்கடி திட்டிக் கொண்டே இருப்பார். அதுபோல என் கணவனின் அண்ணனான ரவியும் வெளியூரில் வேலை செய்கிறார். அவர் 2-3 மாதங்களுக்கு ஒரு முறைதான் விடுமுறைக்கு வீட்டுக்கே வருவார். எங்கள் திருமணத்திற்கு வந்த ரவியும் வேலை விஷயமாக வெளியூருக்கு சென்று விட்டார். இப்படி இருக்க என் மாமியாருக்கு லேகாவின் மேல் குழந்தை பெற்று தராததால் ஒரு விதமான வெறுப்பும் ஏற்பட்டது. லேகாவை பார்த்தால் அவர் திட்டிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் லேகா அவளுக்கு சில பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அதை பார்த்த எனது அத்தை, கையில் இவ்வளவு பைகள் எடுத்துட்டு எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க, உடனே லேகாவோ, இல்லை அத்தை, என்னுடைய துணிகள் எல்லாம் பழுதாகிவிட்டது, அதனால்தான் கொஞ்சம் புதிய துணிகளை வாங்கி வந்தேன் என்று கூற, உடனே எனது அத்தையோ கோபத்துடன், உன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டு வேலைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டியா, நீ பாட்டுக்கு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, வீட்டு வேலைகளை பார்க்காமல் வெட்டியாக ஊர் சுற்றிக்கிட்டு என் பையன் சம்பாதிக்கிறத அழிச்சிக்கிட்டு இருக்கியா என திட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவருமே சண்டை போட்டு கொண்டிருக்க அங்கு என் கணவனான அரவிந்தன் சென்று இருவருக்கும் இடையேயான வாக்குவாதத்தை முடித்து வைத்தார். பிறகு அவருடைய அண்ணி லேகாவிற்கு சாதகமாக சில விஷயங்களை என் அத்தையிடம் கூற, அவர் கோபப்பட்டு, தேவையில்லாமல் உன் அண்ணிக்கு வக்காலத்து வாங்காதே என்று கூற, லேகா கோபத்துடன் அவளுடைய அறைக்குள் சென்று விட்டாள். இப்படி இருக்க அவளுடைய அறைக்கு என் கணவனான அரவிந்தன் சென்று, அவங்க பேசுனதால் நீங்கள் ஏதும் மனசில் நினச்சிக்காதீங்க, நீங்கள் அதை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்போவும் சாதகமாக நான் இருக்கேன் என்றும் அவளுக்கு ஆறுதல் கூற, அவளும் இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு எப்பவும் ஆறுதலாக இருக்கீங்க என்று இருவரும் பேசி கொண்டும் இருந்தனர். ஆனால் என் அத்தை என்னை திட்டியது கிடையாது. அவர் என்னிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் பேசுவார்.
ரேகாவை பற்றி 4 வருடங்களாகியும் இன்னும் அவளுக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வீட்டோட வாரிசு நீ தான் முதல்ல கொடுக்க போற என்றெல்லாம் ஆசையாக பேசி கொண்டிருந்தார். இரவு நேரங்களில் என் கணவன் வெளியே சென்று வருவதாக கூறிவிட்டு எல்லோரும் தூங்கிய பிறகுதான் வீட்டிற்கே வருவார். இப்படி இருக்க எங்களுக்கு திருமணமாகி 1 மாதம் ஆகிய நிலையில் நாங்கள் இருவரும் இதுவரை எங்களுடைய முதலிரவை நடத்தவில்லை. நானே பக்கத்தில் நெருங்கி சென்றால் போல அவர் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, நான் தூங்குகிறேன் என்று உறங்கிவிடுவார். முதலில் நானும் யதார்த்தமாக விட்டுவிட்டேன். ஆனால் போக போக எனது கணவனான அரவிந்தன் அவனுடைய அண்ணியான லேகாவும் நெருக்கமாக பேசுவது பழகுவது எனக்குள் அவர்களுக்கு இடையே ஏதாவது தவறான எண்ணம் இருக்குமோ என நினைக்கவும் தோன்றியது. ஆனால் முதலில் நான் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் என் கணவனின் அண்ணியான லேகா தன் அறையில் ஃபோனில் யாரிடமோ சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார். அதை பார்த்த எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. என் அத்தையும் அங்கு வந்து, நீ யாரிடம் இவ்வளவு நேரம் ஃபோனில் பேசுகிறாய் என்று கேட்க, நான் யாருக்கிட்ட பேச போகிறேன், என் புருஷன்கிட்ட தான் என்று கூறி மழுப்பிவிட்டாள். பிறகு என் அத்தையும், எப்போ பாரு இந்த அறைக்குள்ளேயே உட்கார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க, வந்து வீட்டு வேலைன்னு எதுவாவது பார்க்க மாட்டேங்கிற என்று அவரை கோபத்துடன் திட்ட, உடனே லேகாவோ, ஏன் அத்தை என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்று அவளும் கோபப்பட, உடனே என் அத்தை திட்டாமல் வேற என்ன பண்ண சொல்கிற, ஏன் தங்கச்சி பொண்ணுக்கு உன் கூட தான் கல்யாணமாச்சு, இப்போ அவள் 2 பிள்ளைகளை பெற்றுட்டா, ஆனால் உனக்கு இன்னும் கருவே உண்டாகலை என்று கூற, ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, போய் உங்கள் பிள்ளைக்கிட்ட கேளுங்க என்று கூற, உடனே எங்களுடைய அத்தை, அப்போ நீ ஏன் பிள்ளையை பார்த்து தப்பாக பேசுகிறியா, அவனுக்கு குறை இருக்குன்னு நினைக்கிறியா, எங்கள் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை கிடையாது, அது இதுவரைக்கும் யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருந்ததே இல்லை, எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தான் இருக்குது, உனக்கு தான் ஏதோ குறை இருக்குது என்று அவளை கோபத்துடன் திட்டினார். இப்படி பேசி பேசி என்ன நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் பையன்கிட்ட பேசிக்கங்க என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இப்படி இருக்க ஒரு நாள் காலையில் என் மாமியார் துணி கடைக்கு போக வேண்டும் என என் கணவனான அரவிந்தனை அழைத்தார். ஆனால் என் கணவனோ, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா என் மனைவியான கௌதமியை கூட்டிக்கிட்டு போங்க என கூற, என் மாமியாரும் யோசித்து பார்த்து, சரி நீ அவளை வர சொல்லு, நான் அவளை அழைச்சிக்கிட்டு போகிறேன் என்றும் கூறினார். என் கணவன் என்னை அழைக்க எனக்கும் சில பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நானும் என் மாமியாருடன் சென்று விட்டேன். நாங்கள் இருவரும் சென்றதுமே என் கணவனும் லேகாவும் மட்டுமே வீட்டில் தனியாக இருந்தனர். நாங்கள் இருவருமே வெளியே சென்றதை உறுதி செய்த எனது கணவன் லேகாவின் அறைக்கு சென்று இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர். அவர்கள் இருவருமே திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பது எனக்கு தெரியாது. இப்படியே அடிக்கடி நாங்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் அவர்கள் இருவரும் ஒன்றாக சந்தித்து கொண்டு தனிமையிலும் இருந்து வந்தனர். ஒரு நாள் நாங்கள் இல்லாத நேரத்தில் என் கணவனும் லேகாவும் எங்களுடைய அறையில் ஒன்றாக இருந்தனர். நானும் எனது அத்தையும் எப்பவும் போல வெளியே சென்றுவிட்டு எனது அறைக்கு வருவதற்காக வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவன் எங்களது அறையில் உள்ள மெத்தையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். நானும் யதார்த்தமாக என் கணவனிடம் பேசி கொண்டிருக்க எங்களது குளியல் அறையில் இருந்து அரவிந்தனின் அண்ணியான ரேகா குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாகி போனது. ஏனென்றால் ஏற்கனவே என் கணவனும் லேகாவும் மிக நெருங்கி பேசி பழகியதால். ஆனால் லேகா என்னிடம், நீ கௌதமி பாத்ரூமில் சுடிதண்ணீர் வர மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சான், அதனால தான் உங்களோட குளியலறையை நான் பயன்படுத்தி விட்டேன் என்று சமாளித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். முதலில் கோபப்பட்ட நான் பிறகு அவள் இப்படி கூறியவுடனே நானும் அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டேன். ஒரு நாள் லேகாவிற்கு மயக்கம் மட்டும் வாந்தியும் ஏற்பட்டது. ஆனால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளுக்கு வாந்தி அடிக்கடி வரவே அவள் கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தும் கொண்டாள். உடனே என் கணவனான அரவிந்தனுக்கு கால் செய்து அழைத்து இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஒன்றாக தனிமையில் பேசி கொண்டிருந்தனர். நான் கர்ப்பமாக இருக்கிறேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இது என் புருஷனோட குழந்தை கிடையாது, உன்னோட குழந்தை, அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்தா என்னால் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது என்று கூற, உடனே அரவிந்தனும் லேகாவை, சரி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் கூறி கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக இருவரும் பேசி கொண்டிருந்ததை ரேகாவின் அத்தையும் பார்த்து விட்டார். அவர் பார்த்ததை கண்ட இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். லேகாவும் அரவிந்தனும் பேசி கொண்டிருந்ததை அவர் மொத்தமாக கேட்டும் விட்டார். இருவரும் ஏதேதோ பேசி மழுப்ப முயற்சி செய்ய, ஆனால் லேகாவின் அத்தையோ, நீங்கள் 2 பேரும் பேசினது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இதை பற்றி நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல விரும்பலை, எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்,
அது எப்படியாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன இருந்தாலும் உன் வயிற்றில் வளர்றது இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. அதை நீ கலைச்சிடணும் என்ற முடிவை தயவு செய்து மறந்துடு. இந்த குழந்தையோட அப்பா யார் என்றதையும் இப்போவே மறந்துடு. ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு ஒரு விதத்தில் தப்பு தான். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் லேகா கர்ப்பமானது கௌதமிக்கு தெரியாது. லேகாவின் அத்தையும் தன் மகனான ரவியை ஊருக்கு உடனே வர சொல்லிவிட்டார். ரவியும் ஊருக்கும் வந்தான். முதலில் ரவியிடம் தான் கர்ப்பமாக இருந்த விஷயத்தை கூறவில்லை. ரவி விடுமுறைக்கு வந்தவுடன் லேகாவும் ரவியும் தன் அறையில் சந்தோஷமாக இருந்தனர். தன்னுடைய அம்மா ரவியிடம் உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்பா என்று கூற, ரவியும் அதை என்னவென்று கேட்க, கௌதமி இருந்தவுடன் நான் அதை பற்றி அப்புறமா உன்கிட்ட சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டார். இப்படியே போக ஒரு நாள் என் அத்தையும் லேகாவும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்தவுடன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் என் அத்தை நான் வந்த நாளிலிருந்து இதுவரை லேகாவுடன் அதை போல சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லை. லேகா ஏதாவது வேலை செய்தால் கூட அவளை அனுப்பிவிட்டு அங்கு என்னை வரச் சொல்லி வேலை வாங்குவார். இதனால் எனக்கு அவர்கள் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு நாள் ரவியும் லேகாவும் அறையில் ஒன்றாக பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது ரவி சற்று குழப்பத்துடனே, லேகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று கூறினார். லேகாவும் நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் இருந்தேன், இங்கே வந்தேன் என்று கூறிவிட்டு, முதல்ல நானே சொல்லேன் என்று தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை ரவியிடம் கூறினார். அதை கேட்டவுடனே ரவிக்கு மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால் ரவி மருத்துவமனைக்கு சென்று தன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என பரிசோதனை செய்தபோது அவனுக்கு முடியாது என தீர்வும் வந்தது. அதை தன் மனைவியான லேகாவிடம் எப்படியாவது சொல்ல வேண்டுமென நினைத்த அவன் தன் மனைவியான லேகா தன் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறியதுமே அவன் அதிர்ச்சி அடைந்தான். அதை கேட்டதுமே அவனால் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை. மருத்துவர் நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினார். ஆனால் தன் மனைவி கர்ப்பமாக இருக்கிறேன் என்று நம்மிடம் கூறுகிறாள். அப்படி என்றால் இதற்கு வேறு யாராவது தான் காரணமாக இருக்க வேண்டும் என யோசிக்கவும் ஆரம்பித்தான். இப்படி இருக்க ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் அரவிந்தனும் லேகாவும் ஒன்றாக மிகவும் நெருக்கமாக கட்டி அணைத்து நின்று கொண்டு சிரித்து பேசி கொண்டிருந்தனர். இவர்கள் ஒன்றாக இப்படி பேசி கொண்டிருந்ததை பார்த்த கௌதமி அவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இத்தனை நாள் நான் சந்தேகப்பட்டது நிஜமானது. என் கணவனுக்கும் லேகாவுக்கும் தவறான உறவு இருந்தது அவளுக்கு தெரிய வந்தது. தன் கணவன் அவன் மற்றொரு தாயாக நினைக்க வேண்டிய அன்னியுடன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறானே என அவள் யோசித்து கொண்டும் இருந்தாள். பிறகு இதை நம் அத்தையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என முடிவுக்கு செய்தாள். அதேபோல் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கௌதமியின் அத்தை அறைக்கு சென்று தன் அத்தையிடம், அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது என்னன்னா, லேகாவையும் அரவிந்தனையும் நான் பல தடவை ஒன்றா பார்த்துருக்கேன். அவங்க 2 பேருமே பேசுகிற விதமே சரியில்லை. அவங்க 2 பேருக்கும் இடையில் தவறான உறவு இருக்குது என்று கூற, உடனே கௌதமியின் அத்தையோ கோபத்துடன், உன் புருஷனை இப்படி பேச உனக்கு அசிங்கமாக இல்லை? உன் மனசில் இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் எப்படி வந்தது? இன்னொரு தடவை என்கிட்ட வந்து அவங்க 2 பேரை பற்றி தப்பாக பேசின உன்னை கொன்னுடுவேன். தேவையில்லாமல் கற்பனை பண்ணாமல் ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கு திருமணமாகியும் இத்தனை மாதமாச்சு, குழந்தை பெற்று கொடுக்க வக்கில்ல. அவள் கர்ப்பமாக இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறியா? இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டில் யார் குழந்தையை பெற்று தரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கணும். இல்லாட்டி இங்கே இருக்க நான் விட மாட்டேன். போய் முதல்ல உன் வேலை என்னவோ அதை பாரு என திட்டி அனுப்பிவிட்டார். கௌதமிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. தன்னை இப்படி அசிங்கப்படுத்தியதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் தன் அத்தையை தன்னை இழிவாக பேசியதற்காக பழிவாங்க வேண்டுமென முடிவும் செய்தாள். ஒரு நாள் காலையிலேயே தன் அத்தை பாத்ரூம் செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் வருவது தெரிந்து தன் அத்தையை பழிவாங்க வேண்டுமென அவள் வரும் வழியில் எண்ணெயை ஊற்றி வலிக்கு விழவும் வைத்தாள். அவள் நினைத்தது போலவே அவளுடைய அத்தையும் வலிக்கு கீழே விழுந்து காலும் முறிந்து போனது. இப்படி இருக்க அன்று எல்லோருமே ஒரு முக்கியமான திருமணத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர் வலிக்கு விழுந்ததால் அவரை விட்டுவிட்டு மற்ற எல்லோருமே சென்று விட்டனர். இப்படி இருக்க மறுநாள் காலையில் லேகா தன் அத்தையை பார்ப்பதற்காக அவருக்கு அறையில் சென்று பார்க்க அங்கு அவரோ இறந்து கிடந்தார். அதை பார்த்த லேகா அதிர்ச்சியில் உறைந்தும் போனாள். அவளுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக யோசித்த அரவிந்தன் காவல் நிலையத்தில் கால் செய்து தன் அம்மாவை பற்றிய தகவலையும் தெரிவித்தான். காவலர்களும் அங்கு வந்து சோதனை செய்தனர். காவலரும், நேற்று நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி இப்படி நடந்தது என்று கேட்க,
உடனே ரவியோ காவலரிடம், நாங்கள் நேற்று ஒரு முக்கியமான திருமணத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் எங்கள் அம்மாவை விட்டுவிட்டு சென்று விட்டோம். பிறகு இரவு நேரம் ஆனதால் நாங்கள் எங்களுடைய அறையில் போய் உறங்கியும் விட்டோம் என்றும் கூறினான். பிறகு காவலர்கள் சோதனை செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது வீட்டிற்கு வெளியே உள்ள ஒரு சிசிடிவி கேமராவை பார்த்தபோது அங்கே கௌதமி யாரும் இல்லாத பொழுது வீட்டிற்குள் வந்தது தெரிய வந்தது. அதை வைத்து அவள் மேல் சந்தேகப்பட்டு காவலர்கள் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர். ரவியும் தன் அம்மா இறந்து போனதை எல்லோரிடமும் அழுது நாடகம் செய்து நடித்து கொண்டிருந்தார். கௌதமியை அழைத்து சென்ற காவலர்கள் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் ரவியின் வீட்டிற்கு வந்தனர். அவர் கையில் ஒரு செல்போனையும் வைத்திருந்தனர். அதில் ரவி தன் அம்மாவை கொன்றது தெரிய வந்தது. ரவிதான் தன் அம்மாவை கொன்றான் என கேட்டதுமே அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். காவலரும், எதற்காக உங்கள் அம்மாவை நீங்களே கொன்னீங்க என்று கேட்க, என் மனைவி என்னிடம் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறியதுமே என் அம்மாவிடம் நான் சென்று, அம்மா, நான் மருத்துவமனைக்கு சென்று என் உடலை பரிசோதனை செய்தேன். என் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன் என கூறிவிட்டனர். ஆனால் என் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அதற்கு யார் காரணம் என்று தெரியவில்லை. அவள் யாருடனோ தவறான உறவில் இருக்கிறாள் என எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று என் அம்மாவிடம் கூறினேன். உடனே என் அம்மாவோ, உன்னை நம்பி வந்த பொண்ணை நீ சந்தேகப்படுற என்று கூற, அம்மா, அது என்னோட குழந்தை கிடையாது. இந்த மாதிரி எனக்கு வேண்டாம். வேறு யாரோட குழந்தை, ஏன் குழந்தை என்னால் ஏற்றுக்க முடியாது என்று நான் கூற, உடனே அவனுடைய அம்மாவோ, இது வேறு யாருடைய குழந்தையும் கிடையாது, நம்ம இரத்தத்தோடு சேர்ந்தது தான் என்றும் கூறினார். அவர் கூறியவுடன் ரவிக்கு அதிர்ச்சியானது. தன் அம்மாவிடம் ஒழுங்காக புரிகிற மாதிரி சொல்லுங்கம்மா என்று கூற, அது உன் தம்பியோட இரத்தம்தான். அந்த குழந்தை நம்ம குடும்பத்தோட வாரிசு. அதை கலைக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று கூற, உடனே ரவி, உங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரிஞ்சும் என்கிட்ட இருந்து நீங்கள் மறைச்சிருக்கீங்க. இந்த குழந்தை பிறக்க நான் விடவே மாட்டேன். எனக்கு இந்த குழந்தையே வேண்டாம் என்று ஆத்திரத்துடன் ரவி கூறினான். உடனே ரவியின் அம்மாவோ, உனக்கு வேண்டாம்னா விட்டு, ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் குழந்தை இனிமே பிறக்காதுன்னு சொல்கிற. ஒழுங்கா இந்த வாரிசை உன்னோட குழந்தையா வச்சுக்கோ. இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் மட்டும் நம்ம சொந்தமெல்லாம் உன்னை பார்த்து ரொம்ப அசிங்கமாக பேசும் என்று கூற, எனக்கு கோபம் மேலும் ஏற்பட்டது. அதனால் அங்கு இருந்த தலையணையை வைத்து என் தாயை நான் கொன்றுவிட்டேன். அது மட்டுமல்லாமல் என் தம்பியும் என் மனைவியும் எனக்கு தெரியாமல் வெகு நாட்களாக தொடர்பில் இருக்கிறார்கள். அது எனது அம்மாவிற்கு தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அதனால்தான் நான் கோபத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் என அவன் தான் செய்த கொலையை காவலரிடம் ஒத்தும் கொண்டான். பிறகு காவலரும் அவன் செய்த கொலையை ரவி ஒத்துக்கொண்டதால் அவரை கைதும் செய்தனர். பாவம் அந்த அப்பாவி பெண் கௌதமி. எதுவுமே தெரியாமல் தன் கணவன்தான் உலகம் என நம்பி வந்து அவளுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.